ஹாய் ஜஸ்ட் அ மினிட் ஃபேமிலி. என்னோடய ஸ்டைலில் சூப்பரான அண்ட் டேஸ்டியான நாட்டுக்கோழி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ஒரு குக்கரில் வந்து கோகனட் ஆயில், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா கிளறி விட்டு ஆற வச்சுட்டு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழி 1 கிலோ வந்து நான் நல்லா தோல் எடுக்காமல் வித்து ஸ்கின்னோட வந்து நல்லா வந்து மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் 2 எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து கோகனட் ஆயில், ஒன்று நல்லெண்ணெய். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை வகைகள் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை வகைகள் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மறக்காமல் கல்பாசி வந்து பட்டை வகைகள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க 1 கிலோ நாட்டுக்கோழி வந்து போட்டு நல்லா அந்த ஆயில்லையும் ஆனியன்லேயும் போட்டு நல்லா பரட்டிடுங்க. ஸோ பார்க்கும் போதே ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல. ஸோ டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள் நீங்களும் நாட்டுக்கோழி கிடச்சா. ஸோ மசாலாவில் வந்து நான் வீட்டிலே அரைச்ச வரமிளகாத்தூள், கறி மசாலாத்தூள், மஞ்சள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நாட்டுக்கோழியை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மஞ்சள் போட்டு. ஸோ நிறைய மஞ்சள் வேணாம். உப்பு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு 3 ஸ்பூன் போடுங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து தக்காளி வெங்காயம் போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாம் பயங்கரமாக மிக்ஸ் ஆயிரும். ஸோ உங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணும் போது உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். இல்லைனா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் விசில் போடலாம். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் ஜஸ்ட் அ மினிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும் உங்களுக்கு. ஜஸ்ட் அ மினிட்லேருந்து குக்கிங் வீடியோஸ் எதாவது இன்ட்ரெஸ்டிங்கான vlog காட்டும் போது. ஸோ ஆல்ரெடி வந்து லைக் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர். ஸோ நீங்களும் வந்து லைக் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்குறவங்க. ஸோ நான் விசில் போட்டுட்டேன். நாட்டுக்கோழி வந்து ரொம்ப இலசாக இருந்தனால நான் இன்றைக்கி வந்து 8 விசில் விட்ருக்கேன். ஸோ எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். கலரே பயங்கர டெம்டிங்காக இருக்கு இல்லையா. ஸோ இது ஜஸ்ட் அ மினிட்டோட நாட்டுக்கோழி குழம்பு சுட சுட சாப்பாடு போட்டு ஒரு முட்டை வச்சு சாப்பிட்டா சட்டி தூளுங்க. ஜஸ்ட் அ மினிட் ஸ்டைலில் சொன்னேன். நான் மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.